Electromagnetic theory or electromagnetic radiation. So electromagnetic radiation or electromagnetic wave theory it was proposed by போன கிளாஸ்ல சொல்லியிருந்த ஜேம்ஸ் கிளார்க் மேக்ஸ்வெல் 1964 அவர் பண்ணியிருந்தார். அதில் ரொம்ப காமனான சில பாஸ்டுலேட்லாம் போட்டிருந்தார் அவர். என்னென்ன பாஸ்டுலேட்னா, ஃபர்ஸ்ட் பாஸ்டுலேட் ஒரு ஏதாவது ஒரு ராடை எடுத்து நம்ம ஹீட் பண்ணுறோம் அப்படின்னா அதுலேருந்து கண்டினியூஸாக எனர்ஜி வந்துட்டே இருக்கும். எனர்ஜி இஸ் எமிட்டட் கண்டினியூஸ்லி. நான் நோட்ஸில் உனக்கு அனுப்புகிறேன், நான் அதை பார்த்து படிச்சுக்கோ. கிளாஸ் நோட்ஸும் நீ எடுத்துக்கோ. பாஸ்டுலேட்னு தனியாக கேட்பாங்க, அப்படி அதை எழுதணும் அந்த இடத்துல. எனர்ஜி இஸ் எமிட்டட் கண்டினியூஸ்லி ஃப்ரம் எனி ஹீட்டட் ராட். இப்போ நம்ம டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் பார்க்குறோம், அதில் கரண்ட் பாஸ் பண்ணோம்னா அது ஹீட் ஆகுது, அப்போ அதுலேருந்து நம்மளுக்கு லைட்டு வருது. அதே மாதிரி நேற்றுக்கு அந்த போன கிளாஸில் உங்களுக்கு அந்த அயர்ன் ராடு ஹீட் பண்ணுறதை காமிச்சேன், ஒரு பிக்சர்ஸ் காமிச்சேன். அயர்ன் ராடு ஹீட் பண்ணும்போது மஞ்சளாக இருக்கும், கொஞ்சம் நேரம் அப்புறம் ரெட்டிஷ் ப்ரௌனாக இருக்கும், ஆரஞ்சிஷ் ப்ரௌனாக இருக்கும், எல்லோவாக இருக்கும். ஸோ whenever a rod is heated, energy is emitted from sources. So that is called as radiant energy அப்படின்னு பேர். That is called as radiant energy. ஏன்னா அது ரேடியேட் ஆகிறதுனால அதுக்கு பேர் ரேடியன்ட் எனர்ஜி அப்படின்னு பேர். ஸோ இந்த ரேடியன்ட் எனர்ஜி இந்த ரேடியன்ட் எனர்ஜியில் நம்மளுக்கு ரெண்டு டைப் ஆஃப் ஃபீல்டு இருக்கு. ஒன்று எலக்ட்ரிக் ஃபீல்டு, இன்னொன்று மேக்னெட்டிக் ஃபீல்டு. There are two types of field that exist in the radiant energy. அதுவும் உங்களுக்கு அந்த போன கிளாஸ்ல அந்த டயக்ராம்ல காமிச்சு பர்பண்டிகுலரா ரெண்டு ஃபீல்டும் போறது அப்படின்னு. அந்த ரெண்டு பர்பண்டிகுலர் டைரக்ஷன்ல அது ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும். அந்த ரெண்டு சேர்ந்து வர்றது தான் அந்த ரேடியன்ட் எனர்ஜினுடைய ஃபீல்டு. அது அண்ட் இது இட் பொசஸ் a wave character. It possesses a wave character. So wave characterனா என்ன, அதுக்கு அந்த வேவுக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் அதில் இருக்கும். நேம்லி வேவ் லென்த், ஆம்ப்ளிடியூட், ஃப்ரீக்வன்சி, வேவ் நம்பர், இந்த மாதிரியான கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் அதுக்கு இருக்கும். ஸோ அண்ட் அந்த வேவ் கேரக்டர் அண்ட் தே ட்ராவல் வித் த வெலாசிட்டி ஆஃப் லைட், தட் இஸ் 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். இந்த ஸ்பீடில் அந்த ரேடியன்ட் எனர்ஜி ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி அவங்க ரெண்டு வேவ்னுடைய ப்ராப்பர்ட்டிஸ் போன கிளாஸ்ல பார்த்தோம். அதுல வேவ் நம்பர் மியூ பார் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் இஸ் கால்ட் அஸ் வேவ் நம்பர். வேவ் நம்பர். ஸோ வாட் இஸ் வேவ் நம்பர்? வேவ் நம்பர் இஸ் நத்திங் பட் ரெசிப்ரோக்கல் ஆஃப் தி வேவ் லென்த். இதெல்லாம் உனக்கு ஃபார்முலா, நீ ஞாபகம் வச்சுக்கணும் அதெல்லாம். வேவ் நம்பர் இஸ் ரெசிப்ரோக்கல் ஆஃப் வேவ் லென்த் அண்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வெலாசிட்டி, வேவ் லென்த் அண்ட் ஃப்ரீக்வன்சி போன கிளாஸ்ல நான் சொல்லியிருந்தேன். வெலாசிட்டி c, velocity of light c is given by mu, frequency into lambda. ஸோ இந்த ஃபார்முலாலாம் நீ ஞாபகம் வச்சுக்கணும். ப்ராப்ளம் போடுறதுக்கு உனக்கு இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. ஓகே, ஸோ இந்த தியரியினுடைய ஒரு லிமிடேஷன் என்ன அப்படின்னா, இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் தியரியினுடைய லிமிடேஷன் இட் வாஸ் நாட் ஏபிள் டு எக்ஸ்பிளைன் வாட் இஸ் கால்ட் அஸ் Blackbody radiation. Limitations it was not able to explain Blackbody radiation. So let us see what is Blackbody radiation. So the Blackbody radiation ஏதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ், ரொம்ப ஹை மெல்டிங் பாயிண்ட் இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ், ஒரு அயர்ன் பார் இல்லை அந்த மாதிரி பிளாட்டினம், ஆஸ்மியம்னு ரொம்ப ஹெவி மெட்டல், டென்சிட்டி அதிகமாக இருக்கிற மெட்டலோ இல்லை ஹை மெல்டிங் பாயிண்ட் இருக்கிற மெட்டல் எடுத்து நம்ம ஹீட் பண்ணோம்னா முதல்ல அது ஒரு கலர்ல வரும். சரி, அயர்ன் ராட் ஹீட் பண்றேன்னு வச்சுக்கோ, ஃபர்ஸ்ட் ரெட் கலர்ல வரும். அப்புறம் நீ அதெல்லாம் நீ பார்த்துருக்க மாட்டேன். பிளாக் ஸ்மித் கடையில போய், பிளாக் ஸ்மித் ஷாப்ல, ஒர்க் ஷாப்ல போய் பார்த்தீங்கன்னா தான் உனக்கு தெரியும் அது. ஸோ முதல்ல ஹீட் பண்ணும்போது ஒரு மாதிரி ரெட்டா இருக்கும், அப்புறம் எல்லோவா மாறும், அப்புறம் அது ஒரு மாதிரி எரிய ஆரம்பிச்சிடும். அந்த இடத்துல ஒரு ஒயிட் லைட் வரும், அப்புறம் ஒரு ப்ளூ லைட், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல உனக்கு அது வர ஆரம்பிக்கும் அது. ஸோ
பிளாக் பாடின்றது என்னன்னா, பிளாக் பாடின்றது வந்து இட் இஸ் அ பர்ஃபெக்ட் அப்சார்பர் அண்ட் ரேடியேட்டர் ஆஃப் எனர்ஜி. ஸோ பிளாக் வந்து இட் இஸ் அ பர்ஃபெக்ட், அந்த பிளாக் கலர் வந்து அப்சார்பும் பண்ணும், ரேடியேட்டும் பண்ணும், ரெண்டுத்து ஈக்குவலா பண்ணும். வேற ஒயிட் லைட் வந்து ரேடியேட் தான் பண்ணும், அப்சார்ப் பண்ணாது. அதனாலதான் கிரிக்கெட்ல வந்து அந்த காலத்துல வந்து டெஸ்ட் மேட்ச் எல்லாம் விளையாடும் போது ஒயிட் அண்ட் ஒயிட்ல விளையாடுவாங்க. ஸோ ரொம்ப நேரம் வெயில்ல விளையாடுறதுனால வெயில் அதை அப்சார்வ் பண்ணிடுதுன்னு வச்சுக்கோ, உடம்பு ஹீட் ஆகி வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிடும், பிளேயர்ஸ்லாம் டயர்ட் ஆயிடுவான். அதனாலதான் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டான். அப்கோர்ஸ் இப்போ வந்து T20 வந்ததுக்கு அப்புறம் எல்லா கலரும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. T20ல ரொம்ப நேரம்லாம் விளையாடுறது இல்லை, மிஞ்சி போனால் ஒரு 2-3 ஹவர்ஸ் விளையாடுவாங்க, அவ்வளோதான். ஸோ அதனால அதில் ஒன்றும் அந்த ப்ளஸ் அதுவும் டே நைட் மேட்ச் அந்த மாதிரிலாம் வந்ததுக்கப்புறம் அதோட இதெல்லாம் போயிட்டு. ஸோ வாட் இஸ் பிளாக் பாடி ரேடியேஷன்? ஒரு சப்ஸ்டன்ஸ், இஃப் a substance being heated is a black body, that is ஒரு ஈக்குவலா ரேடியேட்டும் பண்ணும், அப்சார்பும் பண்ணும் தன்மை கொண்ட ஒரு மெட்டலை நம்ம ஹீட் பண்ணும்போது அதுல இருந்து ரேடியேஷன் வந்து எமிட் ஆகிறது பத்தியா, அந்த மாதிரி ரேடியேஷனுக்கு பேர் தான் பிளாக் பாடி ரேடியேஷன். ஸோ இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் தியரி பிரகாரம் எனர்ஜி வந்து ஒன்று கண்டினியூஸா எமிட் ஆகும் சொல்றாங்க, இல்லை கண்டினியூஸா அப்சார்ப் ஆகும்னு சொல்லியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ அது கண்டினியூஸா எமிட் ஆயிருக்கணும் அப்படின்னு சொன்னா அப்ப கலரும் வந்து ஒரே மாதிரி தானே நம்மளுக்கு வந்துட்டு இருக்கணும், நம்மளுக்கு ஒரே மாதிரியான லைட்டு தானே வரணும். அண்ட் எனர்ஜி ஆஃப் தி எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் வந்து இட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு தி அதோட இன்டென்சிட்டி, ஆம்ப்ளிடியூட், இதெல்லாத்தையும் வந்து டிபெண்ட் ஆயிருக்கு. அந்த எவ்வளோ எனர்ஜி வருது வெளியில அப்படின்றது வந்து அதெல்லாம் டிபெண்ட் ஆயிருக்கு. ஸோ ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர்ல பார்த்தோம்னா அந்த இன்டென்சிட்டி ஆஃப் த ரேடியேஷன் வந்து ஒன்று இன்க்ரீஸ் ஆகும் இல்லை டிக்ரீஸ் ஆகும் வேவ் லென்த்தை பொறுத்து. ஸோ நம்ம எவ்வளோ ஹீட் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் அதுலேருந்து என்ன கலர் வருதுன்றது. கொஞ்சமாக ஹீட் பண்ணால் ரெட் கலர் வரும், நிறைய ஹீட் பண்ணால் ஒரு மாதிரி ஆரஞ்சிஷ் கலர் வரும், இன்னும் நல்லா ஹீட் பண்ணால் எல்லோ கலர் வரும், இன்னும் நல்லா ஹீட் பண்ணால் ஒரு மாதிரி ப்ளூ கலர் வரும், அப்புறம் ஒயிட் லைட் ஆகிடும் அது. ஸோ அந்த இன்டென்சிட்டி ஆஃப் த ரேடியேஷன் வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் intensity of the radiation depends on our wavelength, intensity of radiation. அதே மாதிரி wavelength lambda is proportional to this is proportional to lambda. intensity ஜாஸ்தியாக wavelength மாறுறது. and this is also proportional to the heat given to the substance. எவ்வளோக்கெவ்வளோ நம்ம ஹீட்டு கொடுக்குறோமோ அவ்வளோக்கெவ்வளோ இதோட வேல்யூஸ் எல்லாம் மாறிண்டே இருந்தது. ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரினால இதை வந்து சரியாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பிளாக் பாடி ரேடியேஷன். ரெண்டாவது பாயிண்ட் வந்து ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். இதெல்லாம் வந்து உனக்கு 1 மார்க்ல கேட்பாங்க இந்த கொஷின் எல்லாம். வாட் இஸ் பிளாக் பாடி ரேடியேஷன், வாட் இஸ் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், அந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் 1 மார்க்ல உனக்கு வரும். ஓகே, ஸோ ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்றது வந்து ஒரு மெட்டல் சர்ஃபேஸ்ல சப்போஸ் யூ டேக் அ மெட்டல் சர்ஃபேஸ் லைக் திஸ், இதுல வந்து ஒரு இன்சிடென்ட் லைட் வந்து இப்படி நம்ம இந்த மாதிரி அடிக்கிறோம்னு வச்சுக்கோ. திஸ் இஸ் இன்சிடென்ட் லைட். ஒரு லைட்டை நம்ம ஒரு மெட்டல் சர்ஃபேஸ் மேல அடிக்கும் போது அந்த மெட்டல் சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாம் வந்து எக்ஸைட் ஆகும். இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் எக்ஸைட் ஆகி கொஞ்சம் எனர்ஜி எல்லாம் கெயின் பண்ணிக்கும். நிறைய எனர்ஜி கெயின் பண்ணதுக்கு அப்புறமா இது வந்து இட் வில் கம் அவுட், எமிட் ஆயிடும். இந்த இடத்துல இட் வில் கம் அவுட் வித் கைனடிக் எனர்ஜி. ஒரு குறிப்பிட்ட கைனடிக் எனர்ஜியோட அது வெளியில வரும். and that is given by half mv². அதை நீ 10th படிச்சிருப்பேன். So this effect is called as photoelectric effect. So what is photoelectric effect? ஒரு மெட்டல் மேல ஒரு லைட்டை, ஒரு குறிப்பிட்ட வேவ்லென்த் உள்ள லைட்டை நம்ம அடிச்சோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த மெட்டல் சர்ஃபேஸ்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எல்லாம் வந்து எக்ஸைட் ஆகி அந்த இன்சிடென்ட் லைட்ல இருந்து வரக்கூடிய எனர்ஜி எல்லாம் அது கெயின் பண்ணிட்டு, எலக்ட்ரான்ஸ் நிறைய எனர்ஜியை கெயின் பண்ணிட்டு அந்த சர்ஃபேஸ்ல இருந்து அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் எஜெக்ட் ஆகி வெளியில வந்துடும். அப்படி எஜெக்ட் ஆகி வெளியில வரும்போது அது ஒரு குறிப்பிட்ட வேவ்லென்த் ஆஃப் லைட் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி வெளில வரும்போது அந்த எலக்ட்ரானுடைய எனர்ஜி வந்து கைனடிக் எனர்ஜி வந்து ½ mv² இருக்கும் அந்த இடத்துல. ஸோ இது வந்து இந்த இன்சிடென்ட் லைட்டினுடைய
ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சியில் நம்ம அடிக்கும் போது மட்டும்தான் அந்த மெட்டல் சர்ஃபேஸில் இருக்கிற எலக்ட்ரான்ஸால வெளியில் வர முடியும். சப்போஸ் இந்த ஃப்ரீக்வன்சி கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னு வச்சுக்கோ, அப்போ அந்த மெட்டல் சர்ஃபேஸில் இருக்கிற எலக்ட்ரானால தேவையான அளவுக்கு எனர்ஜியை எடுத்துக்க முடியலன்னா அதால் எக்ஸைட் ஆகி வெளியில் வர முடியாது. ஸோ தேர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி. த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி அப்படின்னா என்ன அர்த்தம்? த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சின்றது the minimum frequency required by the incident light to excite the electrons present on the metal surface. அந்த அளவுக்கு அது எனர்ஜி இருந்தாதான் அதால அதை எக்ஸைட் பண்ண முடியும். அது அப்படி பண்ணாதான் அதுக்கு ஒரு மினிமம் எனர்ஜி தேவை. ஸோ தட் இஸ் கால்ட் as the threshold frequency. So we can say that the minimum frequency, threshold frequency நம்ம mu naught அப்படின்னு சொல்லலாம். Frequency is represented by mu, wavelength is represented by lambda. அதை நீ ஞாபகம் வச்சுட்டே இருக்கணும். So the minimum energy required to eject the electron. ஸோ எனர்ஜி நம்ம பின்னால பார்க்க போறோம். நம்ம எனர்ஜிக்கு இன்னொரு ஈக்குவேஷன் என்ன இருக்கு? எனர்ஜி இஸ் given by energy is proportional to frequency of the light. நிறைய ஃப்ரீக்வன்சி இருந்தால் அதுக்கு நிறைய எனர்ஜி இருக்கும், கம்மி ஃப்ரீக்வன்சி இருந்தால் அதுக்கு கம்மி எனர்ஜி இருக்கும். இஃப் யூ ரிமூவ் த ப்ரொபோர்ஷனாலிட்டி ஃபேக்டர் யூ கெட் a constant called as Planck's constant h nu. So h is called as a Planck's constant here. நம்ம பின்னால ஒரு தியரி பார்க்க போறோம். இனிமே நான் இங்கேயே சொல்றேன், அதை Planck's constant பேரு. ஸோ இந்த த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி mu naught இருக்கும்போது அதோட எனர்ஜி நம்மளுக்கு energy E will be equal to h mu naught. ஸோ அது எக்ஸைட் ஆகி வெளியில் வரும்போது அதுக்கு இருக்கிற எனர்ஜி சப்போஸ் இது mu நாட்னு வச்சுக்கலாம். இந்த ஃப்ரீக்வன்சி த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி இது மியூன்னு வச்சுக்கலாம். அப்போ வெளியில் வரக்கூடிய ஃப்ரீக்வன்சி சப்போஸ் இது E1 த்ரெஷோல்டு, இது E2ன்னு வச்சுக்கலாம், இது எஜெக்டட்னு வச்சுக்கலாம், அதை வாட் எவர் அப்படி E2ன்னு வச்சுக்கலாம், E1 E2ன்னு வச்சுக்கலாம். E2 will be equal to h nu இருக்கும். இது வெளியில வரக்கூடிய எலக்ட்ரான்ஸ், வெளியில வரக்கூடிய எலக்ட்ரானுடைய எனர்ஜி. Now the difference between these two, so வெளியில வரக்கூடிய எலக்ட்ரான்ஸுக்கு தான் எனர்ஜி அதிகம். ஏன்னா அது நம்ம இன்சிடென்ட் லைட்ல கொடுத்த எலக்ட்ரான் அந்த எனர்ஜியை எடுத்துட்டு அதிகமான எனர்ஜி இருக்கிறதுனால தான் அது வெளியில வருது. Therefore if you subtract E2 minus E1, that is delta E, the change in the energy of the electrons, that is incident and emitted, the difference will be given by h nu minus h mu naught. Okay, so h mu naught அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிட்டோம் அப்படின்னா இதோட டிஃபரன்ஸ் இந்த எனர்ஜிக்கும் இந்த எனர்ஜிக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் this difference is equal to எக்ஸ்ட்ராவா அதுக்கு கிடைச்ச கைனடிக் எனர்ஜி தான் அதுக்கு டிஃபரன்ஸ் ஆஃப் mv ஸ்கொயர். இந்த எலக்ட்ரானுக்கு ஏற்கனவே கொஞ்சம் எனர்ஜி இருந்தது, இந்த இன்சிடென்ட் லைட்லேருந்து கொஞ்சம் எனர்ஜி அது எடுத்துட்டது. அந்த எக்ஸ்ட்ராவா கிடைச்ச எனர்ஜினால தான் அதால் வெளியில வர முடியுது. ஸோ அந்த எக்ஸ்ட்ராவா வெளியில வர முடிஞ்ச அந்த எனர்ஜி இட் இஸ் ஈக்குவல் டு த கைனடிக் எனர்ஜி. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜி. ஸோ நம்ம அதை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதணும்னா எப்படி எழுதலாம்? h nu is equal to h nu naught அந்த பக்கம் தள்ளிட்டோம்னா h nu naught plus half mv ஸ்கொயர் இப்படி வந்துடும், half mv ஸ்கொயர் இங்கே வந்துடும். ஸோ திஸ் h nu naught is called as the WO அப்படின்னு பேர். WO அப்படின்றது ஒர்க் ஃபங்க்ஷன் அப்படின்னு பேர். ஸோ WO is plus half mv square. So this WO is called as work function. Work function. Ella one mark question idella. So what is work function? The minimum energy required to eject the electron from the surface of the metal is called as the work function அப்படின்னு பேர் இருக்கு. And அந்த எனர்ஜிக்கு பேர் ஒர்க் ஃபங்க்ஷன், ஃப்ரீக்வன்சிக்கு பேர் த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி அப்படின்னு பேர். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் நீ ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஸ்பெக்ட் ஆஃப் தி இன்னொரு லிமிடேஷன் ஆஃப் த எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரி. இந்த போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டை அதால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஏன் இந்த மாதிரி நடக்கிறது? ஹீட் பண்ணும்போது எலக்ட்ரான் வெளில வரும்போது இந்த போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் எப்படி நடக்கிறதுன்றதுக்கு அதை சொல்ல முடியல. மூணாவது லிமிடேஷன் என்ன அப்படின்னா,
heat capacity of the solids. Heat capacity of solids. Different solids have different heat capacity. And it is a function of temperature. As a function of temperature. இதெல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கான்செப்டா இது. அதனால சொல்லும்போது நல்லா கவனமா கேட்டுருந்தீங்கன்னா தான் தெரியும். நான் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்றேன், உங்களுக்கு வீடியோவும் அனுப்புறேன். திரும்ப அதை போட்டு கேளுங்க, அப்பதான் உங்களுக்கு அது புரிய வருது. ஓகே, ஸோ ஹீட் கெப்பாசிட்டி இதுவும் நம்ம பின்னாடி தெர்மோடைனமிக்ஸ்ன்ற சாப்டர்ல பார்க்க போறோம். நம்ம அதுலயும் நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அதை. அப்பயும் நீங்க இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும் உங்களுக்கு. அப்போ ஸோ ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் சாலிட்ஸ் as a ஃபங்க்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர். ஒரு சாலிடோ லிக்விடோ எடுத்துனோம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ஹீட் கெப்பாசிட்டி இருக்கும் அது. ஸோ ஹீட் கெப்பாசிட்டி வில் பி கிவன் as a ஃபங்க்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர். இதையும் வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரியால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஓகே, ஸோ நீ ஜஸ்ட் இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோ, நான் அங்கே வந்து உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அண்ட் லைன் ஸ்பெக்ட்ரா ஆஃப் ஆட்டம்ஸ். Line spectra of atoms. Okay, with reference to hydrogen. லைன் ஸ்பெக்ட்ரானா நான் என்னன்னு பின்னால் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நான் இந்த சாப்டர்ல சொல்லக்கூடிய நிறைய வார்த்தைகள்லாம் உனக்கு புதுசா இருக்கும். அந்த உனக்கு புதுசா தோன்ற எல்லா வார்த்தைகளையும் நோட் புக்ல எழுதி வச்சுக்கோ. ஒவ்வொரு வேர்டா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், அதை நீ நோட் பண்ணி வச்சுக்கோ. அப்புறமா அதை படி, உனக்கு அப்பதான் அது புரிய வருது. ஓகே, ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாத்தையும் அதால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, எதால எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரியால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஸோ இதுக்கப்புறமா இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரியால